Hi friends, welcome back to my channel Manish Time. Friends, 30 days diet vlogல day 27 பார்க்குறோம். சண்டே அன்னைக்கு எடுத்த வீடியோ. காலையில் பார்த்தீங்கன்னா வெயிட் செக் பண்ணலை. சண்டேனால என்னன்னு தெரியல, வெயிட் செக் பண்ணுறது இல்லை மறந்துடுறேன்னா இல்லை அசால்ட்டாக விட்டாருன்னா அப்படின்றதெல்லாம் தெரியல. இன்றைக்கி ஆக மொத்தத்தில் வெயிட் செக் பண்ணல. நேராக பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு போயாச்சு. அந்த கம்பு தோசை தான் 2 தோசை ஊற்றிட்டு சட்னி, வேர்க்கடலை சட்னி பழசு, இந்த தக்காளியை கொதிக்க வச்சது இருந்தது புதுசு, ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டாச்சு. மறுநாள் பார்த்திங்கன்னா புது வருஷம், தமிழ் வருடப்பிறப்பு பிறக்க போகுது. வீடெல்லாம் க்ளீனாக தான் இருந்தது. இருந்தாலும் காலையிலே வேலையை முடிச்சிட்டோம்னா கொஞ்சம் எனர்ஜியாக இருக்கும். கொஞ்சம் நேரம் ஆக ஆக எனர்ஜி டவுன் ஆயிரும்ட்டு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றதுக்கு முன்னாடியே அடுப்பெல்லாம் தேய்ச்சி கழுவி விட்டுட்டு வீட்டெல்லாம் போட்டு க்ளீன் பண்ணிவிட்டு மேட்டெல்லாம் துவைச்சிட்டு அப்படியே குளிச்சுட்டு வந்தாச்சு. சாப்பிட்டா தான் நிம்மதியாக இருக்கும். இல்லைன்னா நமக்கு வேலை செய்யலையேன்னு மனசு போட்டு பராண்டி எடுத்துரும். அதனால் குளிச்சுட்டு எல்லா வேலையும் முடிச்சுட்டு சாப்பிட்டு தான் அடுத்த வேலையவே பார்க்கவே ஸ்டார்ட் பண்ணினேன். இங்கே லஞ்சு வேலை போயிட்டுருக்கு. எங்கள் அத்தை வேர்க்கடலை வேக வச்சுருந்தாங்க. நான் ஏதோ லஞ்ச் செய்கிறதுக்கு தான் இங்கே வந்திருந்தேன். ஆனால் வீடியோ பிடிச்சி பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 1 வாரம் ஆயிடுச்சு. இப்போ தான் வாய்ஸ் ஓவர் கொடுத்து அப்லோட் பண்ணிகிட்டே இருக்கேன். ஷார்ட்ஸ் வீடியோ ஷேர் பண்ணிகிட்டே தான் இருக்கேன். ஆனால் ஷார்ட்ஸுக்கு போகிற வியூஸ் கூட லாங் வீடியோக்கு போகிறதில்ல. என்னோடய டயட் விலாக் இந்த மாதிரி தான் இருக்கும். என்னோடய வேலையெல்லாம் சேர்த்து தான் நான் ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். நான் வேலையெல்லாம் முடிச்சுட்டேன். அங்கே போனால் என் தங்கச்சியும் வேலையெல்லாம் முடிச்சுட்டு பாத்திரம் விளக்கிட்டு இருந்தா. நான் வேலையை முடிச்சுட்டு என் தங்கச்சியை போய் வெறுப்பேற்றலான்னு போனால் அவளும் வேலையெல்லாம் முடித்து வச்சுட்டா. எப்படி வெறுப்பேற்றுறது? நான் பாட்டுக்கு வீட்டுக்கு வந்துட்டேன். அங்கே போனால் லஞ்சு சாப்பிட்லான்னு சொல்லி அங்கே போனால் மாதுளம்பழம் தான் இருந்தது. செவ்வாழை இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்டேன். செவ்வாழை இல்லை, காயாக இருக்குது, கடிச்சின்னா மண்ணையை பிடிச்சிக்கும் அப்படின்னா. அங்கே எங்கள் வீட்டில் இருந்த பழத்தை என் தம்பி பையனும் தங்கச்சி பையனும் என் பையனும் சாப்பிட்டு போட்டு வந்துட்டாங்க. இது என்னடா புது பாக்ஸு அப்படின்னு சொல்லி ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு இருந்தேன். கடைசியில் வாழைப்பழம் கொஞ்சம் ஓரளவுக்கு பழுத்த மாதிரி தான் இருந்தது இவங்க வீட்டில் செவ்வாழைப்பழம். அதை எடுத்துக்கிட்டேன் லஞ்சு சாப்பிட்றதுக்காக. அதாவது லஞ்சு சாப்பிட்றதுக்காக இல்லை. இங்கே மேடம் பாத்திரத்தை கழுவிட்டு வரவே மாட்டேங்கிறாங்க. வா போய் உட்காரலான்னு கூப்பிட்றேன், வரவே மாட்டேன்ட்டா. அப்புறம் நான் உட்காந்துக்கிட்டேன். வாழைப்பழம் நல்லா தான் இருந்தது. அவ்வளோ ஒன்றும் காய் இல்லை, ரொம்ப காவெட்டாக இல்லை, கொஞ்சம் பழமாக தான் இருந்தது. எடுத்து சாப்பிட்டுக்கிட்டு சேரில் உட்காந்தாச்சு ஹாலில். அவள் தான் வரவே மாட்டேன்ட்டா. போடி நீ வரவே மாட்டேங்க, நான் எங்கள் வீட்டுக்கு போகிறேன் அப்படின்னேன். அப்புறம் என்ன நினச்சதில் அங்கேயே போய் உட்காந்துக்கிட்டேன். ரொம்ப அலுப்பாக இருந்தாலோ டயர்டாக இருந்தாலோ என் தங்கச்சியை தேடி போயிடுவேன். கொஞ்சம் நேரம் ரிலாக்ஸாக பேசினா மைண்டு ஃப்ரெஷ் ஆயிரும். அப்புறம் வந்துடுவேன். வாழைப்பழம் சாப்பிட்டது பார்த்தாதுன்னு ஆரஞ்சு பழம் கேட்டேன். 2 ஆரஞ்சு பழத்தை கொண்டாந்து கொடுத்துட்டான். டயட்டுங்கிற பாரு என்னென்னத்தை திங்கிற அப்படின்னு பேசிட்டு கிடந்தா. அப்புறம் அதையும் எடுத்து வச்சுட்டு அவகிட்ட உளிச்சு கொடுக்க சொன்னேன். உளிச்சு கொடுத்தா. அவள் வேறு கொஞ்சம் வேர்க்கடலை எடுத்துகிட்டு வந்திருந்தா. எனக்கு ஒரு கை குடுறி அப்படின்னு சொல்லிட்டு அதையும் வாங்கி சாப்பிட்டேன். வேர்க்கடலை பார்த்திங்கன்னா சாயந்தர நேரத்தில் சாப்பிட்டு அப்படியே எதுக்கழிச்சிக்கிட்டே இருக்கும் பாருங்க. அதனால தான் மதிய டயத்துலேயே சாப்பிட்டுக்கலாம் அப்படின்ட்டு சாப்பிட்டுட்டு இருக்கேன். நான் வேலை செஞ்சு முடிச்சுட்டேன். எங்கள் தங்கச்சியை போய் வெறுப்பேற்றுவேன். வா உட்காரலாம், வா உட்காந்து பேசலாம் அப்படின்ட்டு. ஆனால் அதே அவள் அவ்வளோவா என்னை டென்ஷன்லாம் பண்ண மாட்டாள். நான் தான் போய் அவ்வளோ டென்ஷன் ஏற்றிக்கிட்டே இருப்பேன். என்ன பேசுகிறதுன்னு எனக்கே தெரியல. ஆனால் ரிலாக்ஸ் பண்ணணுன்னா என் தங்கச்சியை தேடி போயிடுவேன், அவ்வளோதான். அங்கே போய் உட்காந்து அரட்டை அடித்து நேரத்தை போக்கிட்டு இங்கே ஒரு சாயந்தரம் ஒரு 3 மணியை போல் பூஜை செல்ஃப்லாம் க்ளீன் பண்ணணும்னு வந்துட்டு இருந்தேன். இவங்க டியூஷனுக்கு ரெடி ஆகிட்டு இருந்தாங்க. எக்ஸாம் போயிட்டு இருந்ததா, அதனால் டியூஷனுக்கு என்னென்ன தேவையோ அதை எடுத்து வச்சுட்டு இருந்தாங்க. சாமி செல்ஃபை பூ காஞ்சதெல்லாம் எடுத்துகிட்டு தண்ணி வச்சு தொடச்சிட்டு இந்த செல்ஃப் ஃபுல்லாகவே க்ளீன் பண்ணி வச்சுட்டேன். அதுக்கப்புறம் விளக்கெல்லாம் தேய்ச்சி கழுவி எடுத்து கொண்டாந்து வச்சாச்சு. எனக்கு தெரிஞ்ச மாதிரி தாமரைப்பூ மாக்கோளம் போட்டு வச்சுட்டேன். காய்ஞ்சதுக்கப்புறம் பாருங்கள் அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. விளக்குலாம் மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு எண்ணெய் போட்டு திரி போட்டு எல்லாம் ரெடியாக எடுத்து வச்சுட்டேன். இந்த கோலத்து மேலே மட்டும் எடுத்து வைக்கல. கோலம் காயாமல் இருந்தது. செல்ஃபெல்லாம் க்ளீனாக இவ்வளோ வச்சுருக்கேன்னா, நாளைக்கு 4 நாளைக்கு பார்த்தா அலங்கோலம் பண்ணிடுவாங்க. இன்னும் லீவ் வேறு விட்டுட்டாங்கன்னா அதை விட நம்மளால் இசுமாக பொறுக்க முடியாது. என்ன பண்ணுறதுனே தெரியல. நம்மளெல்லாம் எப்படி வளர்த்தாங்களோ தெரில, நம்ம வளர்க்க முடியல. பெரிய டென்ஷன் பண்ணுறாங்க. கத்தி டென்ஷன் தான் ஏறுது. அதுக்கப்புறம் நல்லா தண்ணி குடிங்க ஃப்ரெண்ட்ஸ். வாய் உளருது. உட்காந்து பொறுமையாக குடிங்க, நேரம் நின்றுட்டு குடிக்காதீங்க அவசரமாக.
உட்காந்து பொறுமையாக குடிங்க. வெயிட்டுக்கு ஒரு 20 கிலோவுக்கு 1 லிட்டர் குடிக்கணுங்கிறாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி நல்லா குடிச்சிக்கோங்க. ஈவினிங் பார்த்திங்கன்னா ஒரு ஆப்பிள் கட் பண்ணி தங்கச்சி வீட்டில் தான் உட்காந்து சாப்பிட்றேன். அங்கே தான் பழம் இருந்தது. எங்கள் வீட்டில் அதிகபட்சம் பழம் இல்லை இன்றைக்கி சண்டே அன்னைக்கு. அதனால் இந்த சித்திரை 1 முன்னேற்பாடு போயிட்டு இருந்ததுங்களா, மறுநாள் சித்திரை கனி காணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிக்கிட்டே இருந்தேன். ஆனால் பழம் எதுவும் வாங்கி வைக்கல. இந்த மாப்பழம், வாழை, கண்ணாடி இதெல்லாம் வாங்கி வைக்கலான்னு போன வருஷமே நினச்சிருந்தேன். வாங்கி தரலை. சரி, இதை விட அடுத்த வருஷம் சிறப்பாக செஞ்சுக்கலாம் அப்படின்ட்டு மனசை தேத்திட்டு பார்க்கு போயாச்சு. போய் வாங்கிட்டு வாங்கன்னு தான் சொன்னாங்க. நான் தான் நாண்டு போய் போகணும்னு சொல்லி கோச்சிட்டு கோயிலுக்கு போயிட்டேன். பார்க்குக்கு போயிட்டேன். டீ குடிக்கிற கிரேவிங்ஸ் வந்தது. அதாவது ஸ்வீட் கிரேவிங்ஸ் வந்தது. அது இதுன்னு சொல்கிறதுக்கு எதுக்கு, டீ குடிக்கிற மாதிரி ஆசைப்பட்டேன். ஆனால் எல்லாம் பார்க் கிளம்பிட்டாங்க, நானும் கிளம்பிட்டேன். அதனால் சின்னதாக ஒரு வெள்ளைக்கட்டி மட்டும் எடுத்துகிட்டு கிளம்பிட்டேன். அதை என் தங்கச்சிகிட்ட கொடுத்தா கொஞ்சமாக கட்டிட்டின்னு கொடுத்தேன். என் பாப்பாக்குன்னு கழிச்சு விட்டா. அப்புறம் திட்டிகிட்டே நானும் வந்து அது கொஞ்சோண்டு தான் இருந்தது, அதையும் சாப்பிட்டேன். பார்க்குக்கு போய் வாக்கிங் போகலான்னு போனோம். அப்புறம் கொஞ்சம் நடந்தோம், அப்புறம் உட்காந்துக்கிட்டோம். இதே வேலை தான் போயிட்டுருக்கு. கொஞ்சம் நடப்போம், அப்புறம் உட்காந்துருவோம். இப்படியே தான் வெயிட்டு வந்து பார்த்திங்கன்னா 75 700லேயே இருந்தது. கடுப்பு வேறு தான். ஒரு 2-3 நாளாகவே இதே வெயிட்டில் தான் இருக்குது. இப்படி பண்ணிகிட்டு இருந்தால் எப்படி வெயிட் குறையும் அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு ஜாலியாக இருந்தோம். டின்னர் என்ன, நீ எனக்கு செஞ்சிரு, நான் உனக்கு செஞ்சிட்றேன், என் பசங்களுக்கு மட்டும் செஞ்சிரு அப்படிம்போம் 2 பேரும் மாற்றுக்கட்டில். அப்புறம் அப்படியே பேசி சிரிச்சுக்கிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. இங்கே மாடி ஏறி இறங்குறதான் கஷ்டமாக கிடக்கு. ஆனால் ரொம்ப படி இல்லை, அது வரைக்கும் பரவாயில்ல. ஒரு 5 6 7 8 படி 10 படிக்குள்ளேயே வீட்டுக்கு வந்துடலாம் ஃபஸ்ட் ஃப்ளோருக்கு. அது வரைக்கும் பரவாயில்ல. நைட்டு வந்து மாவு இல்லாத காரணத்தால் சாப்பாடு வடிச்சிட்டு பூண்டு குழம்பு செஞ்சுட்டேன் டக்குன்னு கொஞ்சமாக. ஆனால் டேஸ்ட்டாக இருந்தது. அவசரமாகவும் கொஞ்சமாகவும் செஞ்சோம்னா கொஞ்சம் டேஸ்ட்டு வரும். என்னைக்காவது ஒரு நாளைக்கு. எனக்கு வந்து இந்த மில்லட் அரிசி சாப்பாடு வச்சாச்சு. சாமரிசியா வரகரிசியா அப்படின்றது தெரியல, வச்சிட்டேன். அப்புறம் டின்னர் எல்லாத்துக்கும் எடுத்து கொடுத்துட்டு அப்பளம் வேறு பொரிச்சு கொடுத்தேன்னு நினைக்கிறேன். அன்றைக்கி எல்லோரும் சாப்பிட வச்சுட்டு நம்மளும் போய் சாப்பிட்டு படுத்து தூங்க வேண்டியது அப்படின்ட்டு இருந்தேன். காலையிலேருந்து ஏதோ பேசிகிட்டு இருந்தேன். ஆனால் எனக்கு தான் மறந்து போச்சு. 1 வாரம் கழிச்சு வாய்ஸ் ஓவர் கொடுத்தா என்ன ஞாபகம் இருக்கும், எல்லாமே மறந்து போச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஏதோ எனக்கு இப்போதைக்கு என்ன ஞாபகம் வருதோ அதை தான் பேசிகிட்ருக்கேன். அப்புறமா சுடு தண்ணி அடுப்பில் வச்சுட்டு இதெல்லாம் ஆஃப் பண்ணிவிட்டு நானும் டின்னர் சாப்பிட போகிறேன். நைட் டயத்தில் சாப்பாடு கொடுத்தா சாப்பிடவே மாட்டேங்கிறாங்க. என்றைக்காவது ஒரு நாளைக்கு தானே மாவு இல்லை அப்படின்னு சொல்லி கொடுத்தா ரொம்ப வலுக்கட்டாயம் பண்ணி கொடுக்க வேண்டியதாக இருக்குது பசங்களுக்கு. எல்லா சாப்பாடும் கொடுத்து பழக்கணும். இல்லாட்டி இந்த மாதிரி என்ன மாதிரி அக்கப்போர் கட்டிட்டு தான் இருப்பாங்க. நானும் தட்டு நிறையா சாப்பாடு வச்சுட்டு மதியானம் வச்ச குழம்பு வச்சு சாப்பிட்டேன். இப்போ வச்ச பூண்டு குழம்பு ஊற்றி சாப்பிடல. மதியானம் எல்லா காயும் போட்டு காரக்குழம்பு செம்ம டேஸ்ட்டாக இருந்தது. அதை ஊற்றி சாப்பிட்டாச்சு. இதான் என்னோடய டின்னர் ஃப்ரெண்ட்ஸ். வெயிட் லாஸ் ஆகுதோ இல்லையோ ஓரளவுக்கு டயட்டை மெயின்டைன் பண்ணணும். மெயின்டைன்னா சாப்பிட்டுட்டே வெயிட் குறையாட்டியும் பரவாயில்ல அப்படின்னு நினச்சிட்டு தான் இன்றைக்கி வந்து சாப்பாடு சாப்பிட்டேன். சாப்பாடு சாப்பிட்டு முடிச்சுட்டு பூஜை செல்ஃபில் போய் பார்த்தேன். அவ்வளோ அழகாக இருந்தது நான் போட்ட மாக்கோலம். அதுக்கப்புறம் கோலத்து மேலே விளக்கெல்லாம் எடுத்து வச்சுட்டேன். சூப்பராக இருந்தது பார்க்குறதுக்கு. அது வீடியோவில் பார்க்குறதுக்கு எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. ஏதோ இதெல்லாம் ஒரு நினைவுகள் தானே அப்படின்ட்டு தான் இப்போ வீடியோலாம் ஷேர் பண்ணுறதுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. சித்திரை கனி காணவில்லை ஃப்ரெண்ட்ஸ். இவ்வளோ தான் என்னோடய டயட் விலாக் 27. அதுக்கப்புறம் சித்திரை 1 தமிழ் வருட பிறப்பு முன்னேற்பாடுகள் முடிந்து விட்டது. இதோட நான் போய் தூங்க போயிட்டேன். இந்த வெயிட் வந்து பார்த்திங்கன்னா சித்திரை 1 திங்கட்கிழமை அன்னைக்கு வெயிட் செக் பண்ணேன். பார்த்தீங்கன்னா வெயிட் வந்து அதே வெயிட்டு தான். இதே வெயிட்டு தான் ஃப்ரெண்ட்ஸ். எரிச்சலாக இருந்தது. சரி என்ன பண்ணுறது, சாப்பாடெல்லாம் சாப்பிட்டா அப்படி தான் இருக்கும். அதுவும் மில்லட் ரைஸ் தான் சாப்பிட்டேன். இருந்தாலும் 75 700லே தான் இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்து ஒரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.